காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே தேனீச்சி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். என்னது வீட்டுக்குள்ளே தேனீச்சியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாட்டு கேட்கலாம். ஆமாங்க, உண்மையிலே நானும் ஆச்சரியப்பட்டேன். வீட்டுக்குள்ளே தேனீச்சி இருக்குது அப்படின்றது. சரி, அப்படி என்ன தேனீச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். அங்கே கூடு கட்டி இருந்தது வந்து அடுக்கு தேனீச்சி. சரி, அடுக்கு தேனீச்சி தானே, அப்போ பாக்ஸில் நம்ம பிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே கையோட ஸ்மோக்கரும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேனீச்சி பிடிக்கிறதுக்குள்ள ஒரு சில எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போடுறதுக்காக 2 3 சவுரி பஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். சவுரி பஞ்சுன்னா கதம்ப பஞ்சு. அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டி பிச்சு போட்டு அதில் தீயை கொளுத்தி அது ஸ்மோக் வர வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். அது வந்து சீட்டுக்கு கீழே இருக்கிற தேனீச்சி. இதை எப்படி எடுக்குதுன்னு என் தம்பிட்டையும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கார பையன்ட்டையும் நான் கேட்டேன். அவன் சொன்னா, ஆனால் நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, ஆனால் ஈச்சிகளை மட்டும் கொண்டு வராங்க அப்படின்ட்டான். அதே தம்பி என்னல சொல்லியா, அதாவது சீட்டுக்கு கீழே இருக்க எல்லா தேனீச்சியும் அதை வந்து எடுக்கும் போது ஏதாவது 1 2 ஈச்சி நசுங்க தானே செய்யும் அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டான், படாக்குன்ட்டு ஆனால் சீட்டை பிரிச்சிருங்க அப்படின்ட்டான். அப்படியே என்ன ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா தம்பி, ஒரு தேனீச்சிக்காக நீ இப்படி பண்ணிய அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்டத்தட்ட இந்த தேனீக்கள் எங்கள் வீட்டில் 1 மாசமா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். 1 மாசம் மட்டும் இந்த தேனீக்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் யாரையுமே கொட்டலை அப்படின்ட்டான். அது மட்டும் இல்லைன்னா எனக்கு தேனும் ரொம்ப பிடிக்கும், அதனால தேன் தரக்கூடிய தேனீக்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டான். சரி தம்பி ஆசைப்பட்டானே, எந்த தேனீக்களும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச 2 3 வித்தைகளை வச்சு வசமாக எடுக்க ட்ரை பண்ணேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீட்டை பிரிக்காமலே நம்ம இதை எடுக்கக்கூடிய வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து மேலே கட்டியிருந்த தாடை கட் பண்ணி விட்டேன். கட் பண்ண தாடை வசமாக கையை வச்சு வெளியே எடுத்துடலான்னு பார்த்தேன். அந்த சீட்டுக்கும் பைப்புக்கும் சென்டரில் ஒரு போல்ட் இருந்ததுனால தாடு வெளியே வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாடை கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது வெட்டின தாடை காணலையே, எங்கே போச்சுன்னு தெரியாமல் நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு உள்ளே தேடிட்டேன், வீட்டுக்கு வெளியே தேடிட்டேன், எங்கே தேடியும் கிடைக்கல. ஆனால் அந்த தேனீக்கள் மட்டும் சீட்டுக்கு கீழே இருந்து நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது, தேனீக்கள் மட்டும் உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு, ஆனால் தாடை காணல. இந்த மர்மத்தை நம்ம எப்படியோ கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த சீட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சீட்டை பிரித்து பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவர் கட்டக்கூடிய இடத்துல 2 சவர் கட்டிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணாமே போட்டிருக்காங்க. அந்த கேப்புக்குள்ள தான் தேனீச்சி கூடு கட்டி உட்காந்துருக்கு. நம்ம எடுத்த தேனீச்சி தாடு 6 அடி பள்ளத்தில் விழுந்தனா அந்த தாடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 1 2 வித்தைகளை வச்சு அந்த தாடை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்த தாடை பிரேமில் வைக்கிறதுக்கு பாக்ஸ்ல இருந்து ஒரு பிரேம் எடுத்தேன். அந்த பிரேமில் பார்த்தீங்கன்னா 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜான தாடை எடுத்து அந்த பிரேமுக்குள்ள செட் பண்ணிட்டேன். நம்ம செட் பண்ண தாடுக்கு மேலே கொஞ்சம் தேனீச்சி எடுத்து தள்ளி வச்சேன். எடுத்த தாடு வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்கிறதுனால அதில் பிடிச்ச இந்த தேனீக்கள்லாம் அதில் இல்லை, வெளியே வந்துருச்சு. இப்படியே விட்டாச்சு அந்த தேனீக்கள் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு 6 தேனீச்சி பெட்டி வச்சிருந்தேன். அதில் ஒரு பெட்டியில இருந்து ஒரு 4 நாளையில பொறிக்க மாதிரி ஒரு லார்வா தாடு எடுத்தேன். அந்த தாடு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் பிரேம் ஃபுல்லாக கட்டியிருந்து எடுத்த பிரேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேனீக்களாக இருந்துச்சு. அதை அப்படியே அந்த பெட்டியில் உதறி விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பிரேமோடு சேர்ந்த தாடை பார்த்தீங்கன்னா இந்த புது பெட்டிக்கு கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜான தாடத்துக்கு தூர போட்டுட்டேன். அதுக்கு பதிலாட்டு வேற ஒரு பெட்டியில இருந்து எடுத்த அந்த பிரேமை எடுத்துக்கொண்டு இந்த பெட்டியில் கொண்டு வச்சுட்டேன். டேமேஜ் ஆகாத தாடை உள்ள வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போன தேனீக்கள்லாம் உள்ள வந்துருச்சு. பெட்டிக்குள்ள வந்த தேனீக்கள்ல பார்த்தீங்கன்னா ராணி தேனி இருக்கான்னு பார்த்தேன். இதுல பார்த்தீங்கன்னா ராணி தேனீச்சி உள்ளதான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை மூடி ஒரு 1 hour அதே இடத்துல வச்சிருந்தேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளியே போன தேனீக்கள்லாம் அப்படி அந்த பாக்ஸுக்குள்ள வரதுக்காக ஒரு 1 hour வச்சிருந்தேன். அப்படி வச்ச 1 மணி நேரத்தில் எல்லா தேனீக்களும் உள்ள வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ள வந்த தேனீக்களை எடுத்து பத்திரமா எடுத்து தள்ளி வச்சிட்டேன். வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு அந்த பள்ளத்தை ஒரு வழியை நிரப்பிட்டோம். இது வரைக்கும் பண்ணது ஒரு மேட்டர் மாதிரி எனக்கு தெரியல. என்னமோ தாங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேனீச்சி பெட்டி எப்படியோ மேல இருந்து கீழே கொண்டு வரணும். இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து சிமெண்ட் மூலமாட்டு செய்யப்பட்ட சீட்டு. என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 65 to 70 kg. ஸோ நான் அதில் நடந்து வந்தாச்சுன்னா நானும் தேனீச்சி பெட்டியும் சேர்ந்து சீட்டு உடஞ்சி கீழே விழ வேண்டியதான். இல்லை சீட்டு உடஞ்சா கூட இன்னொரு சீட்டு வாங்கிக்கலாம். ஆனால் என் கை காலம் ஏதாவது உடஞ்சாச்சுன்னா அதில் ஒன்று வாங்க முடியாது. அதனால ஏணி வச்சு நான் இறங்கிட்டேன். அந்த சின்ன பையனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிலோ. அதனால அவனே அந்த தேனீச்சி பெட்டியை கொண்டு வந்துட்டான். ஒரு வழியாட்டு நாங்கள் தேனீக்களோட சேர்ந்து தேனீச்சி பெட்டியை சேஃபாட்டு கீழே கொண்டு வந்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் கிட்டத்தட்ட 4 நிமிஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசத்துல 4000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருக்கு. நம்ம சேனல் இந்த அளவு வளருங்கிறத நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டிருந்த ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸை தாண்டிடுச்சு காய்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தேனீக்களை கொல்லுறாங்க. தயவு செஞ்சு தேனீக்களை மட்டும் கொல்லாதீங்க, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். அப்படி உங்களுக்கு தேனீக்களோட டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா மேல நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க வந்து அந்த தேனீக்களை சேவ் பண்றோம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடிய தேனீக்களை நாங்க சேவ் பண்றதுக்கு காசு வாங்க மாட்டோம். ஒரு தேனீ கூட்டத்தில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர் இருக்கு. ஸோ தேனீக்களை சேவ் பண்ணணும், விவசாயத்தை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா மேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.